அஜித் அவருடைய தாய் மறைவு சோகம். ஸோ இதை வச்சுக்கிட்டு ரொம்ப மோசமான தவறான கேவலமான செயலில் ஈடுபட்ட சன் செய்தி நிறுவனம். ஸோ அதுக்கு சரியான ஒரு பதிலடி, செம்மையான பதிலடியை கொடுத்த தல அஜித் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அஜித் அவருடைய தாயார் மறைவுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்ச ரொம்ப பெரிய ஒரு செய்கை, மிகப்பெரிய ஒரு கௌரவமான செயல். ஸோ அதுக்கு இப்போ அஜித் அவர்களே பார்த்தீங்கன்னா நேரடியாக விஜய் அவர்களை சந்தித்து நன்றியும் சொல்லியிருக்காரு. அப்படி அஜித் அவர்களுடைய தாயார் இந்த சோகமான சம்பவத்தை வச்சு சன் நெட்வொர்க், சன் நியூஸ் அவங்க என்ன தான் செஞ்சாங்க, அஜித் அவர்கள் கொடுத்த அந்த தரமான பதிலடி ரிப்ளை தான் என்ன. அதே போல் முதல்வர் விஜய் அவருக்கு இப்போ அஜித் அவர்கள் தன்னுடைய தாயார் மறைவுக்காக விஜய் அவர்கள் செஞ்ச விஷயம் என்ன, இதுக்காக நன்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு அஜித் அவருடைய தாயார் அவங்க நிரந்தரமாக மறைந்து போனப்போ அஜித் அவர்கள் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இல்லை, வெளிநாட்டில் இருந்து தான் அவர் அவசரமாக இந்த விஷயத்தை கேட்டு அவர் புறப்பட்டு வந்திருந்தார். ஸோ இந்த விஷயத்த முதல்ல எல்லா செய்தி நிறுவனங்களும் அவங்க ஃப்ளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸாக சொல்கிறப்ப அஜித் அவர்கள் தன்னுடைய தாயார் இந்த துயரமான கடைசி நிமிடத்துக்கு அஜித் அவர்கள் பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சன் செய்தி நிறுவனம் அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அஜித் அவர்கள் பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ்னஸ் செட் பண்ணுற மாதிரியான செய்தியை அவங்க சொல்கிறாங்க. மற்ற யாரும் அப்படி சொல்லலை, ஆனால் சன் செய்தி நிறுவனம் அவங்க மட்டும் இப்படி ஒரு நெகட்டிவ்னஸ் செட் பண்ணுற மாதிரி அஜித்துக்கு எதிராக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அஜித் அவர்கள் அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே அஜித் அவர்களுடைய வீட்டுக்கு வந்த வண்ணம் இருக்காங்க. இந்த துயரமான சம்பவத்தில் அவங்க எல்லாருமே கூட வந்து கலந்துக்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தில் தான் அன்று இரவு ஒரு 10 மணிக்கு மேலே முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அன்று இரவு அஜித் அவருடைய தாயார் அந்த சம்பவத்துக்கு அஜித் அவர்களை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் யாருமே நேரடியாக என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டாம், இந்த இடத்துல வந்து ரசிகர்கள் இந்த மாதிரியான நேரத்தில் வந்து தயவு செய்து எங்களுக்கு கூடுதலான அந்த எண்ணல் கஷ்டங்களை தர வேணாம் அப்படின்னு தான் அஜித் அவர்கள் அவர் சொல்லியிருந்தார். யாரும் வர வேண்டாம் அப்படின்னு அஜித் அவர்கள் சொல்லலை. ஆனால் உடனே சன் நியூஸ் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வீட்டுக்கு யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இங்கேயும் அஜித் அவர்கள் அப்படி சொல்லவே இல்லை, அந்த மென்ஷன் பண்ணி அவர் சொல்லலை. ஆனாலுமே முதல்வர் விஜய் அவர்கள் வரப்போகிறாரு, நைட்டு 10 மணிக்கு மேலே அவர் வரப்போகிறாரு. ஆனால் சாயந்தரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மணியில் இருந்து யாரையும் வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு அஜித் அவர்கள் சொன்னதாக தகவல் வெளியிட்டிருந்தாங்க சன் நியூஸில். ஸோ அதுக்கப்புறமாக இந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு முதல்வர் விஜய் அவர்கள். கண்டிப்பாக அஜித் அவர்கள் அப்படி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டார். இந்த சன் நியூஸ்காரங்க தான் ஏதோ ஒன்று போட்டு குழப்புறாங்க அப்படின்னு அஜித் அவர்களை பற்றி இந்த இடத்துல தவறாக நினைக்காம விஜய் அதே போல் த்ரிஷா 2 பேருமே இரவு ஒரு 10 மணிக்கு மேலே வந்து தான் அஜித் அவர்களை அவருடைய வீட்டில் சந்தித்து அவருக்கு அந்த ஆழ்ந்த இரங்கல் மரியாதையும் செலுத்திட்டு போனாங்க. ஸோ இந்த சம்பவம் ஒரு பக்கம் இருக்க, அஜித் அவருடைய சகோதரர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ போடுறாரு. எனக்கு நிறைய பேர் இந்த துக்கத்துக்கு இரங்கல் வருத்தங்கள் தெரிவிச்சிருந்தீங்க, எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல, ஸோ எல்லாருக்கும் நன்றி கலந்த இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் அப்படின்னு அஜித் அவருடைய சகோதரர் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவை அஜித் அவருடைய சகோதரர் அனில் அவருடைய பர்மிஷன் இல்லாமலேயே சன் டிவி நிறுவனம், அந்த சன் நியூஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாமல் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு அந்த வீடியோவை அவங்க சன் நியூஸ் சோஷியல் மீடியாவில் வெளியிடுறாங்க. இதை பார்த்தா அஜித் சகோதரர் அவர் பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாக இருக்காரு. கோபமாக சன் நியூஸ் அந்த மீடியா நிறுவனத்தை திட்டி விளாசி தள்ளிட்டாரு. பத்தாக்குறைக்கு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தாயார் மறைவில் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் சன் நியூஸ் நிறுவனம் ரொம்ப மோசமான செய்திகளை வெளியிட்டு எங்கள் எல்லாரையுமே ரொம்பவே காயப்படுத்தியிருக்காங்க. இதில் அஜித் அவர்களும் ரொம்பவே அவர் கோபப்பட்டிருக்காரு. சன் நியூஸ் நிறுவனத்தை பற்றி என்கிட்டையும் அவர் ரொம்பவே கோபப்பட்டு வருத்தப்பட்டு பேசியிருந்தார் அப்படின்னு அவருடைய சகோதரர் சொல்கிறது மட்டும் இல்லாமல், நான் என்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் போட்ட வீடியோவை நீங்கள் எப்படி அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கு பயன்படுத்த போச்சு அப்படின்னு இந்த வீடியோவை உடனே டிலீட் பண்ணுங்க அப்படின்னு சன் நியூஸ் நிறுவனத்துக்கு அதிரடியான ரிப்ளையா அஜித் குமார் அவருடைய சகோதரர் அனில் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குறாரு. ஸோ இதை பார்த்ததுமே உடனே அந்த வீடியோவும் டிலீட் பண்ணிட்டாங்க. பத்தாக்குறைக்கு அஜித் அவர்களும் சன் டிவி அவங்க செஞ்ச எல்லா கூத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அவர் செம்ம கடுப்பில் கோபமாக இருக்காரு அப்படின்னு அனில் அவர் சொன்னதும் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் சன் நெட்வொர்க் அவங்க மேலே கோபமாக இருக்கார். ஆனால் எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான விஷயத்தில் அவர் ஈடுபட விரும்ப மாட்டார் அப்படிங்கிறதால தற்போது அமைதி காத்துக்கிட்டு இருக்காரு அஜித் அப்படிங்கிற மாதிரி தான் அஜித் அவருடைய சகோதரர் அஜித் அவருடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது சன் நெட்வொர்க் அவங்களுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தையுமே அவர் சேர்த்து சொல்லியிருந்தார். அதே போல் முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா
அவர் செஞ்ச ஒரு சின்ன விஷயம் அவருக்கே தெரியாம தான் செஞ்சிருக்காரு போல இருக்கு. ஆனாலுமே அந்த விஷயம் தற்போது அஜித் அவருடைய தாயார் அவங்களுடைய இந்த நிகழ்வுக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு கௌரவம் நடக்கிற மாதிரியான சம்பவமே இப்ப முதல்வர் விஜய் அவர்கள் அவருக்கே தெரியாம செஞ்சிருக்காரு. அதாவது அஜித் அவருடைய தாயார் மறைவுக்கு இரவு 10 மணிக்கு மேல தான் பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் வந்தாரு. ஏன்னா, அரசு வேலைகள் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா, இரவு தன்னுடைய நேரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, இரவு 10 மணிக்கு மேல வந்து அஜித் அவருடைய வீட்டுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அந்த கடைசி இரங்கல், அதேபோல அஜித் அவர்களுக்கு அந்த ஆறுதலையும் சொல்லிட்டு அவர் போனாரு. ஸோ அஜித் அவருடைய வீட்டுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா மீடியா முழுக்க அடுத்த நாள் காலையில இருந்த இந்த விஷயம் தான் எல்லாருமே பேசக்கூடிய, பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு பிரேக்கிங் நியூஸ், ஃபிளாஷ் நியூஸாக அடுத்த நாள் காலையில இருந்து இந்தியா முழுக்க மத்தியானம் வரைக்கும் ரொம்ப பெரிய அளவுல ஒரு பிரேக்கிங் நியூஸாக இந்த நியூஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் அவர் மட்டும் வந்து அன்று இரவு அஜித் அவருடைய தாயாரை பார்க்க அவர் வரல அப்படின்னா, அடுத்த நாள் காலையில நேஷனல் மீடியா எல்லாருமே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு சம்பவமாக அஜித் அவருடைய தாயார் கடைசி கட்டம் அந்த செய்தி இந்தியா முழுக்க எல்லாருமே பார்க்குற மாதிரியான ஒரு சம்பவமாக கண்டிப்பாக மாறியிருக்காது. ஆனால் அஜித் அவர்கள் வீட்டுக்கு விஜய் அவர்கள் போனது, அங்கே நடந்த இந்த சம்பவம் இது எல்லாமே அடுத்த நாள் காலையில் இந்தியா முழுக்க எல்லாருமே பேசுகிற மாதிரியான, பார்க்குற மாதிரியான, திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு சம்பவம். விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் வீட்டுக்கு போனதால் இந்த நியூஸ் மிகப்பெரிய ஒரு எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக மாறியிருந்தது. ஸோ அந்த அளவுக்கு அஜித் அவர்களே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. ஒரே நாளில் அடுத்த நாள் காலையில் அஜித் அவர்கள் அவரே சத்தியமா எதிர்பார்க்கல. யார் யாரோ எங்கெங்க இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, அஜித் அவருக்கும் அவருக்கு நடந்த இந்த துயரம் எல்லாருமே யாருன்னு தெரியாதவங்க நெறைய பேர் அஜித் அவருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவுல அவருடைய தாயார் மறைவுக்கு இந்த இரங்கலுக்கு அஜித் அவர்களுக்கு தொடர்ந்து இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்படி விஜய் அவர்கள் வந்து இப்படி அஜித் அவருடைய வீட்ல பார்க்கலை அப்படின்னா, உலக அளவில் இருக்கிற நிறைய பேர் இப்போ விஜய் அவர்கள் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அஜித் அவருடைய தாயாருக்கு இரங்கல் தெரிவித்தது மட்டும் இல்லாமல், இந்த துக்கத்தில் நாங்களும் பங்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு அஜித்துக்கு அந்த தகவலை எல்லாருமே தொடர்ந்து அஜித் அவருடைய தாயாருக்கு அந்த கடைசி கட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை உலக அளவில் இருக்கிற ரசிகர்கள், மக்கள் எல்லாருமே இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகலை. ஆனால் விஜய் அவர்கள் வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா உலக அளவில் நிறைய பேருக்கு ரீச் ஆகியிருக்கு. எல்லாருமே அஜித் அவருடைய தாயாருக்கு இரங்கல் தெரிவித்தது மட்டும் இல்லாமல், அஜித் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது விஜய் அவர்கள் வந்து பார்த்ததால தான் இந்த விஷயம் அந்தளவுக்கு ட்ரெண்டிங்காக மாறியிருந்தது. ஸோ அந்த வகையில் அஜித் அவர்களுமே பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் திடீர்னு என்னுடைய வீட்டுக்கு வந்து அவர் விசிட் பண்ணி என்னுடைய தாயாருக்கு கடைசி மரியாதை செய்தது உலக அளவில் எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு இந்த விஷயத்தில் நான் கடமைப்பட்டிருக்கேன். உலக அளவில் என் தாயாருக்கு மிகப்பெரிய கௌரவத்தை விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இதற்கு நன்றி. வெகு விரைவில் நான் விஜய் அவர்கள் நேர்களை சந்தித்து அவருக்கு இதற்கான நேரடி சந்தித்து நான் நன்றிகளையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு இப்போ அஜித் அவருடைய தரப்பு அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த நன்றியை முதல்வர் விஜய் அவருக்கு சொன்னது மட்டும் இல்லாமல், உலக அளவில் என்னுடைய தாயார் கடைசி தருணத்தை எல்லாருமே அவங்களுக்கு இரங்கல் தெரிவித்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தருணமாக அது இருந்துச்சு அப்படின்னு அஜித் அவருடைய தரப்பு இதுக்கு நன்றிகளே சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் அஜித் அவர்களுக்காக அவர் தெரிஞ்சோ தெரியாமலே அவர் வீட்டுக்கு வந்திருந்தாலும் அந்த விஷயம் இப்போ அஜித் அவருடைய தாயாருக்கு மிகப்பெரிய கௌரவத்தை அவங்களுடைய கடைசி நேரத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் சன் நியூஸ் நெட்வொர்க்கு அஜித் அவர்கள் நேரடியாக அவர் கொடுத்த சரியான பதிலடி ரிப்ளை, இதை பற்றியும் இந்த இரண்டு சம்பவங்களை பற்றியும் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.